நம்ம வந்து குளிர்காலங்களில் நம்ம இரவு நல்லா தூங்கணும் அப்படின்னா குளிர் காயணும். எதில் குளிர் காயணும் அப்படின்னா சூரிய ஒளியில் குளிர் காய வேண்டும். பகலில் சூரிய ஒளியில் குளிர் காய வேண்டும். ஒரு பகல் நேரத்தில் அடிக்கிற அந்த வெயிலில் நல்லா குளிர் காயணும். அது நல்லா தண்ணியும் குடிக்கணும், தண்ணியும் குடிச்சிட்ருக்கணும். அதே நேரத்தில் அந்த சூரிய ஒளியில் நல்லா குளிர் காயணும் பகல் நேரத்தில். அப்போ இரவு நல்லா தூக்கம் வரும். ஒரு உடம்புக்கு தேவையான அந்த சூடை வந்து சூரிய ஒளியிலிருந்து உடம்பு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான். உடம்பை நம்ம வந்து செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணால் தான் அது ஒழுங்காக வேலை செய்யும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், சூரிய ஒளியில் நம்ம உடம்பை ரீசார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போடணும். 1 மணி நேரமாச்சு சார்ஜ் போடணும். போட்டால் அந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். குளிர்காலங்களில் அடிக்கிற வெயில் நமக்கு ரொம்ப சுகமாக தான் இருக்கும். அதனால் வந்து அந்த சுகமான வெயிலில் பகலில் 1 மணி நேரம் நம்ம குளிர் காஞ்சோம் அப்படின்னா இரவு நமக்கு நல்ல தூக்கம் வரும். நல்ல உடம்புல வந்து இந்த சூட்டை வந்து உடம்பு இழுத்துக்கிட்டு அது இரவு நேரத்தில் நாம் வந்து குளிர் அதிகமாக இல்லாமல் தூங்குவதற்கு மிக உதவி செய்யும் அது. அதனால் வந்து இது வந்து ஒரு குளிர் காய்கிறது. அதே மாதிரி வந்து வேறு அது குளிர்காலம்னு வந்துட்டால் ஏதாவது ஒரு வகையில் உடம்புக்கு வெப்பத்தை கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து நெருப்பு மூட்டி குளிர் காய்கிறது வேறு வழியே இல்லை, தவிர்க்க முடியாத. ஏன்னா குளிர் நம்மளை ரொம்ப கொடுமையாக வாட்டும்போது நம்ம நெருப்பு மூட்டி குளிர் காய்கிறதும் ஒரு வழக்கம்தான். ஆனால் நம்ம வந்து குளிர் அடிக்கும்போது தான் உடனே என்ன பண்ணுறோம், உடம்பை போய் நெருப்பு மூட்டி அந்த சூட்டை உடம்புக்கு கொடுக்குறோம். குளிர் அடிக்கும்போது தான் அதோட பிரச்சனையே. அது முன்கூட்டியே இந்த அறிவுபூர்வமாக யோசிக்கணும். முன்கூட்டியே நம்ம அறிவுபூர்வமாக எப்படி யோசிக்கணும்னா, இப்போ நைட்டு வந்து குளிர் அடிக்க போகுது. குளிர்காலத்தில் நைட்டு ரொம்ப குளிராக இருக்கும். பகலில் வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும்போது அந்த வெயிலில் காயணும், உடம்பை காய வைக்கணும். அதுதான் குளிர் காய்கிறது. குளிர் காய்கிறதுங்கிறது நெருப்பு மூட்டி அதில் போய் குளிர் காய்கிறது கிடையாது. குளிர் காய்கிறது, உண்மையான குளிர் காய்கிறது எதுனா உடம்புக்கு நல்லது செய்கிற குளிர் காய். இப்போ வந்து நெருப்பில் நம்ம உடம்பை வந்து நெருப்பு மூட்டிக்கிட்டு அதில் குளிர் காயும் போது ரொம்ப உடம்பு சூடாகி அதனால் ஏதாவது விளைவுகள் ஏற்படலாம், பக்க விளைவுகள் கூட ஏற்படலாம். ஆனால் அதை நம்ம ரொம்ப ஆரோக்கியம்னு நம்ம நினச்சிக்கூடாது. ஏன்னா எந்த உயிரினமுமே நெருப்பு மூட்டிலாம் குளிர் காய்கிறதில்ல. அப்படி குளிர் காய்கிறத நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதில் போய் உட்காந்து குளிர் காஞ்சிட்ருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரொம்ப கடும் குளிர் நிலவும் போது அந்த நெருப்போட சூடாவது உடம்புல பட்டு நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இயல்பாகவே நம்ம அதை நோக்கி போகத்தான் செய்வோம். ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி உட்காந்து பேசலாம். ஒரு குளிர்காலம்னு வந்துச்சுனாலே அதுக்காக மக்கள் தயாராகிடணும். ஒரு மார்கழி மாதம் வந்துடுச்சா, ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், மார்கழி மாதம் வந்துடுச்சு அப்படின்னாலே அவங்க வந்து இந்த ஒரு தினமும் ஒரு 1/2 மணி நேரம் இந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் சரி நெருப்பை மூட்டி சுற்றி உட்காந்துக்கிட்டு விறகெல்லாம் வச்சு சுற்றி உட்காந்து ஏதாவது கதை பேசலாம். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் தான் அது வந்து கண்டிப்பாக அந்த குடும்பத்தினர் சுற்றி உட்காந்து கதை பேசுகிறது, ஒரு கூட்டு குடும்பத்தினர் சுற்றி உட்காந்து. ஏன்னா 7 மணிக்கெலாம் வந்து 7 மணிக்கு மேலே யாரும் வந்து வெளியில் எங்கேயும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிடணும். இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு வெளியில் சுற்றக்கூடாது. 7 மணிக்கு போய் வீட்டில், ஏன்னா இருட்டு, அங்கெல்லாம் பல்பெல்லாம் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும். அப்படி இருக்கும்போது 7 மணிக்கு எல்லாருமே அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போ வீட்டில் வந்து குளிர்காலத்தில் வந்து குளிர்காலம் முடிகிற வரைக்கும் தினமும் இரவு 1/2 மணி நேரம் அந்த விறகுகளெல்லாம் வச்சு அந்த குளிர்காயிற வழக்கம் அவங்களுக்கு ஒரு சுகமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடியது. வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம், ஜாலியாக இருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம். அதை சுற்றி உட்காந்து ஏதாவது கதை பேசிட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு, இது வந்து ஒரு குடும்பமாக அவங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அது நடந்தால் ரொம்ப நல்ல விஷயந்தான். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் தான் குளிர் காய்கிறது. ஒரு நெருப்பு மூட்டி இல்லை 1/2 மணி நேரம்ன்ற இல்லை, ரொம்ப குளிர் நிலவுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு குடிசைக்குள்ளே அவங்க படுத்து கிடக்குறாங்க. அந்த குடிசைக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஒரு பானையில் நிறைய நெருப்பு, அந்த கறியெல்லாம் போட்டு அடியில் நெருப்பு கறியை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே காஞ்ச கறியெல்லாம் மேலே போட்டு அது அப்படி நான் இரவு முழுதும் புகஞ்சி அந்த குடிசையை அது கதகதப்பாக வச்சுருக்கு. அது உதவும் அப்படின்னா அதை அவங்க பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி குளிர் காய்கிறது, உண்மையான குளிர் காய்கிறது என்கிறது என்னென்னா இயற்கை குளிர் காய்தல். அப்படின்னா இப்போ இரவு நேரத்தில் உனக்கு குளிர் அடிக்குது, பகல் நேரத்தில் வெயில் அடிக்குதுல்ல, அந்த வெயிலில் போய் நீ நிற்கணும். அந்த வெயிலில் இரவு, இப்போ மார்கழி மாதம் பகலில் வெயில் அடிக்குது, இரவில் குளிருது அப்படின்னா என்ன பண்ணணும், காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே அடிக்கிற அந்த வெயிலில் நீ போய் நல்லா உடம்பை காட்டு. 1 மணி நேரம் ரீசார்ஜ் பண்ணு. அதுக்குள்ளே நீ விளையாடு. நீ வந்து அதுக்காக போய் நின்றுக்கிட்டே போய் ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுற, ஏதாவது விளையாடு. அந்த நேரத்தில் போய் விளையாடு ஏதாவது, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை செய், வெயிலில் போய் வேலை செய். மார்கழி மாதத்தில் இரவு நேரம் குளிருது. அப்போ அந்த குளிர்லேருந்து நீ உன்னை பாதுகாத்துக்கணும், நல்லா தூங்கணும் அப்படின்னா
பகல் நேரத்தில் ஒரு 11 மணிக்குள்ளே 11 மணிக்குள்ளே அடிக்கிற அந்த வெயிலில் போய் எதையாவது ஒரு வேலை வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும், குளிரும் காஞ்ச மாதிரி, அந்த உடம்புல அந்த வெப்பத்தை அந்த உடம்புக்கு கொடுத்தா மாதிரியும் இருக்கும், ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி இருக்கும், ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். உடம்பு அந்த செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இரவு நேரத்தில் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஏன்னா பகல் நேரத்தில் இந்த சூட்டை எல்லாத்தையும் சூரிய ஒளி மூலமாக உடம்பு அந்த சூட்டை உள்ளே இழுத்துக்கிறனால இரவு நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப குளிராது. நீங்கள் பகல்லையும் நிழல்லே இருக்கீங்க, வெயிலுக்குள்ளே போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது இரவு வந்து உங்களுக்கு ரொம்ப குளிரும். இரவு ரொம்ப குளிரும். பகல்லே உங்களுக்கு குளிரும். பகல்லே வந்து நீங்கள் வெயிலே போகிறதில்ல அப்படின்னா இரவு ரொம்ப குளிரும். பகல்லே உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும், இரவு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இது ஒரு குளிர்காலத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு இது ஒரு வழிமுறை. அதே வெயிலில் சும்மா நிற்கிறத விட உடல் உழைப்பு, ஏதாவது ஒரு வேலை, அந்த நேரத்தில் ஒரு வேலை நமக்கு நடக்கணும். நேரத்தோட அருமை நமக்கு ரொம்ப முக்கியம். குளிர்காயிருக்கா 1 மணி நேரம் சும்மா உட்காரும்போது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலையை அங்கே செய்யலாம்ல. நிறைய வேலை நம்ம வீட்டு வேலை இருக்கும். ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். அவங்களுடைய வேலைகள் நிறைய இருக்கும். ஆடைகளை தயாரிக்கலாம். அவங்கவுங்க ஆடைகளை தற்சார்பு வாழ்க்கை முறை அது. அவங்க ஆடைகளை அவங்க தான் தயார் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீ வெயிலில் உட்காந்து உன் ஆடையை தயார் பண்ணலாம், உன்னுடைய ஆடைகளை ரெடி பண்ணலாம். 1 மணி நேரம் நீ வந்து உன்னுடைய ஆடையும் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலைகளை செய்யலாம். உட்காந்துட்டே செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை வெயிலில் உட்காந்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும். அப்போ இரவு நேரம் உனக்கு இரவு நேர குளிரை தாங்குவதற்கு அது உதவி செய்யும். நீ பகலில் அந்த கடமை செய்யலைன்னா இரவு ரொம்ப குளிரும், உனக்கு தூக்கம் வராது அப்புறம். ஏன்னா அங்கெல்லாம் போர்வெல்லாம் கிடையாது. நல்ல அப்படி இருக்கும்போது இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சு அவங்க ஏதாவது ஒரு போர்வை மாதிரி ரெடி பண்ணால் கூட அதை மட்டுமே நம்பக்கூடாது. குளிரிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்வதற்காக நம்ம வந்து வெறுமனே போர்வையை மட்டுமே நம்பக்கூடாது. அப்புறம் வந்து சூடான திரவங்களை குடிப்பது, சூடான தண்ணி, சூடான தேநீர், தேன் கலந்த தண்ணியில் தேனை கலந்து அதை நம்ம குடிக்கிறது. இப்படி குடிக்கிறது. அதில் மூலிகை தேனை குடிக்கிறது. சில தேநீர் வந்து ரொம்ப சூடாக ஒரு உடம்புக்கு கதகதப்பை தரும். இந்த இஞ்சி, சுக்கு இதெல்லாம் ரொம்ப சூடானது, இது உடம்புக்கு சூட்டை தரும். அந்த மாதிரி தேநீரை குடிக்கிறது. இந்த மாதிரியும் நம்ம குளிர்காலத்தை எப்படி கடந்து வருவது, சூடான தேநீர் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி குளிர்காலத்தை கடந்து வருவது அப்படின்னு சூடான தேநீர் குடிப்பது, குளிர்காய்வது, நெருப்பில் குளிர்காய்வது, இரவு நேரத்தில் நெருப்பு மூட்டி சுற்றி உட்காந்து பேசி ஜாலியான ஒரு அனுபவம். அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போதுமானது. அது ஒரு அனுபவம். அப்புறம் பகல் நேரத்தில் வெயிலில் காயணும், அது ஒரு வெயிலில் நம்ம உடம்பை காட்டணும், அது வந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதன் மூலம் வந்து உடம்பு வந்து சூரிய ஒளியை கிரகிச்சிக்கிட்டு அந்த சூட்டை உடம்புல தக்க வச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் உடம்புல இருக்கிற நீர் வச்சு விடக்கூடாது. நம்ம வந்து குளிர்காலத்தில் வந்து நெருப்பில் குளிர்காயிரும், சூரிய ஒளியில் குளிர்காயிரும், அப்புறம் உடம்பு உழைக்கிறோம், வேகமாக ஓடுறோம், அதில் ஆர்வமாக இருக்கணும். அதன் மூலமும் உடம்புல சூடு உற்பத்தி ஆகும். அதுதான் உண்மையிலே அதுவும் ரொம்ப மிக உதவியாக இருக்கும். இப்படி பல கோணங்களில் அந்த குளிர்காலத்தை நம்ம கடந்து வரணும். உடல் உழைக்கணும், ஓடணும், ஆடணும், விளையாடணும், சாடணும். ரொம்ப முரட்டுத்தனமான மென்மையான ஒரு உடல் உழைப்பு. குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலை செய்கிற எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு எளிதான விவசாயத்தை எல்லாருமே பண்ணுவாங்க. வேறு எந்த தொழிலுமே பண்ண மாட்டாங்க. அதனால் எங்கே போனாலும் நடந்தான் போவாங்க, வேகமாக போகணுமா கொஞ்சம் ஓடுவாங்க, அப்புறம் உடற்பயிற்சி செய்வாங்க, விளையாடுவாங்க. இப்படியே உடம்புக்கு ஒரு சூடு கிடைக்கும். இதன் மூலமாக அவங்க எல்லாருடைய உடம்புக்கும் ஒரு சூடு கிடைக்கும். இந்த குளிர்காலத்தை கடந்து வர்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நமக்கு தான் ரொம்ப குளிரும், அவங்களுக்கு ரொம்ப அந்த அளவுக்குலாம் குளிராது. காரணம் என்னென்னா அவங்க உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறாங்க. நாள் முழுதும் எங்கேயா போனால் நடந்து போவாங்க, ஓடி போவாங்க, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்ப்பாங்க விவசாய நிலத்தில். அது ஒன்று. அது மாதிரி வெயிலில் நிற்பாங்க. அதெல்லாம் கவனமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அறிவுபூர்வமானவர்கள் அவர்கள். ஏன்னா குளிர்காலத்தை எப்படி கடந்து வரணுங்கிறதுக்காக அவங்க அறிவுபூர்வமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க. இந்த வெயிலில் கலந்து வெயிலில் 1 மணி நேரம் விளையாடலாம், தினசரி 1 மணி நேரம் விளையாடுவாங்க. அது வந்து வெயில் இருக்கும்போது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் அவங்க விளையாடுவாங்க. அது ஒரு நடைமுறை. அப்புறம் வந்து நெருப்பு மூட்டி இரவு நேரத்தில் 7 மணி, ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் நெருப்பு மூட்டி 1 மணி நேரம் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து சுற்றி உட்காந்து கதை பேசிட்டு அப்புறம் போயிட்டு படுத்து தூங்க போயிடுவாங்க. அவங்கவுங்க குடிசையில் போய் தூங்க போயிடுவாங்க. இது ஒரு நடைமுறை. அப்புறம் தேநீர், ஏதாவது சூடான தேநீர் குடிப்பது, அது ஒரு நடைமுறை. அப்புறம் நல்லா வந்து ஒரு பானையில் வந்து ஒரு மண்பானைக்குள்ளே வந்து நல்ல நெருப்பு கறி துண்டுகளை போட்டுட்டு அதுக்கு மேலே காஞ்ச கறி துண்டுகளை போட்டோம்னா அடியில் இருக்கிற நெருப்பு துண்டு அப்படியே ஒரு மேலே அதுக்கு மேலே இருக்கிற இந்த எரியாத கறி துண்டுகளை எரிச்சிக்கிட்டே வரும். நாள் முழுதும் அதிலேருந்து ஏதாவது புகை வராமல் பார்த்துக்கணும்.
புகை வந்து உடம்பை பாதிக்காத மாதிரி அது வெளியில் போகிற மாதிரியும் பார்த்துக்கணும். அதை பற்றி அவங்க தான் யோசிக்கணும். இந்த மாதிரி அந்த குடிசைக்குள்ளே ஒரு கதகதப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு நடைமுறை. அப்புறம் வந்து நல்ல போர்வை, குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்கிற ஒரு போர்வையை அவங்க தயார் பண்ணிக்கணும். அந்த போர்வை என்னென்னா நல்ல தலைமுடியை நல்ல 4 அடி அளவுக்கு வளர்த்துக்கணும். அப்புறம் கட் பண்ணிடணும். அப்புறம் அறுத்து எடுத்துடணும். அவங்கவுங்க தலைமுடியை வச்சுக்கிட்டே சேர்த்து வச்சு அதை ஒரு போர்வையாக தயாரிக்கணும். குளிர்காலத்தில் பயன்படுத்துகிறதுக்கு ஏற்ற ஒரு போர்வையாக அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை வச்சு அது மேலே இப்போ வந்து தலைமுடியெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி நீளமாக வளர்த்து தலைமுடியை கட் பண்ணி அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றாழை நார்னு ஒன்று இருக்குது. கற்றாழை ஒரு வகையான கற்றாழையிலேருந்து நார்களை பிரித்து எடுக்க முடியும். இந்த சோத்து கற்றாழை கிடையாது, வேறு அதுக்குன்னே ஒரு கற்றாழை இருக்குது. அந்த கற்றாழை பார்த்திங்கன்னா அதை வந்து அறுத்து எடுத்து காய வச்சு அடித்து துவைச்சி பார்த்தா நாராக வரும். அந்த நாரோட இந்த தலைமுடியை 1 2 கலந்து அதில் வந்து எதாவது பசகசா போட்டு ஒட்டி அந்த முடி உதிராத அளவுக்கு பசகசை போட்டு ஒட்டி அதை ஒரு போர்வை மாதிரி மாற்றி அதை பற்றி அவங்க தான் யோசிக்கணும். அப்போ அதில் வந்து ஒரு சரியான ஒரு போர்வை கிடச்சிரும். நமக்கு ஒரு நல்ல கதகதப்பான ஒரு சூழ்நிலை நமக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடச்சிரும். குளிர்காலத்தை கடந்து வர்றதுங்கிறதுக்கு நாம் நம்ம அறிவை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி நம்ம அறிவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்து இயற்கையை மீறலை போய் வந்து அதுக்காக பயங்கர ஆராய்ச்சி பண்ணி ஒரு போர்வையெல்லாம் கண்டுபிடிக்கல. ரொம்ப கஷ்டப்படாமல் எப்படி நம்ம குளிர்காலத்தை கடந்து வருவது, மனுஷங்களால் முடியும் அப்படிங்கிற இன்றைக்கி சொல்கிறாங்களே, மனுஷங்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. இன்றைக்கி ஒரு கட்டுப்பாட்டை மீறி என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு, அப்படி இல்லாமல் என்ன வேணாலும் செஞ்சிடலாம்னு நினைக்காத, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அங்கே வளர்த்துக்கோ. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இரு, அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் உன்னால் முடியும், என்ன வேணாலும் நீ அதை சாதிக்க முடியும், உன்னால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு அது ஒரு கட்டுப்பாட்டை ஒரு முரட்டுத்தனமாக உழைக்காத, மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கோ. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தக்க வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இது எல்லாமே. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கிட்டு நீ போயிட்டு மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தியாகம் பண்ணிடாத. இப்போ என்னென்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது பார்த்திங்கன்னா மனுஷங்களால் முடியாதது எதுவுமே இல்லை, அவங்க நினச்சா மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை. அதாவது மனுஷங்களால் முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டான். ஏன்னா மனுஷங்களால் முடியாது எதுவுமே இல்லை, அதனால் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையே தியாகம் பண்ணுறான். மகிழ்ச்சியான வாழ்க்கையே மனுஷங்களால் எதுவும் முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவனால் முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, இதுவும் வந்து முடியாது சாதாரண விஷயம் கிடையாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் மனுஷங்களால் முடியும் அப்படின்னு அவன் நிரூபிக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு முட்டாளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அதனால் மகிழ்ச்சியாகவும் வாழணும், அதே நேரத்தில் நம்ம இந்த குளிர்லேருந்து பாதுகாத்துக்கணும். அதுக்காக போயிட்டு நம்ம நெசவு, தறி நெய்கிறது, நூல் நூற்பது அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக போகக்கூடாது. சும்மா எளிதாக நமக்கு ஒரு தீர்வு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதிகமாக வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக கஷ்டப்படாமல் போராடாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி வாழ்வது, இயற்கையை எதிர்கொள்வது, இயற்கையை எதிர்கொண்டு எப்படி சமாளித்து குளிர்காலத்தை கடந்து வருவது. ஒவ்வொரு குளிர்காலம், அப்புறம் வெயில் காலம் வரும். அதுக்குன்னு நம்ம வேறு மாதிரி வெயில் காலம் வரும்போது நம்ம குடிசையை கூட மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும். ஏன்னா குடிசை கூட புழுக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், குடிசையை நம்ம மாற்றி கட்டணும். வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வர்ற மாதிரி, ஜன்னல்லாம் வைக்கிற மாதிரி, வெளிக்காற்று நல்லா உள்ளே வந்து அடிக்கிற மாதிரி இப்போ வெயில் காலத்தை கடந்து வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடிசையவே மாற்றணும். குளிர்காலத்தில் குடிசையில் வந்து சுற்றி குடிசையில் நல்ல அடப்பை ஏற்படுத்திக்கணும். வெளிக்காற்று ஏதாவது ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கணும். அதில் வந்து வெளிக்காற்று உள்ளே வந்து ஒளிய போகிற மாதிரி ஒரு ஓட்டை அப்படி வேணால் போட்டுக்கலாம். மற்றபடி ஃபுல்லாக அடைச்சிக்கணும். அப்போ குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி குடிசையவே மாற்றணும். அது மாதிரி வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி குடிசை எப்படி மாற்றணும், காற்றோட்டமாக மாற்றணும். நல்ல நிறைய ஓட்டெல்லாம் போட்டு ஜன்னல்லாம் வச்சு, அதே நேரத்தில் மழை வந்தால் வெயில் காலத்துலேயும் மழை வரும், அந்த நேரத்தில் மழை தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்கும் ஒரு பாதுகாப்பு. மழை தண்ணியும் உள்ளே வந்துடும், மழை பெஞ்சால் மழை தண்ணியும் உள்ளே வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் காற்றும் உள்ளே வரணும். அந்த மாதிரி வந்து குடிசையை மாற்றிக்கிற ஒரு நடைமுறை அங்கே இருக்கலாம். அந்தளவுக்கு அதே நேரத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடவும் கூடாது, அது எளிதாகவும் இருக்கணும். ஏன்னா அப்போ எளிதாக வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தான் அவங்க. கிட்டத்தட்ட சோம்பேறிகள்னு கூட சொல்லலாம் என்ன மாதிரி. இப்படித்தான் நான் வந்து குளிர்காலத்தை கடந்து பல கோணங்களில் நம்ம குளிர்லேருந்து நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பல கோணங்களில் சூரிய ஒளியில் போய் குளிர் காயணும். பகல் நேரத்தில் வெயில் அடிக்கும்போது அந்த பகல் நேர வெயிலில் போய் நம்ம நிற்கும்போது சூரிய ஒளி நம்ம உடம்புக்குள்ளே ஏறும்போது இரவு நமக்கு அது பயன்படும். அது மாதிரி உடல் உழைக்கணும்.
அதுவும் வந்து குளிரை மனசில் வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் நம்ம நிம்மதியாக தூங்கணும், உடம்புக்கு தேவையான சூடு தேவை உடம்புல. அதனால் பகல் நேரத்தில் ஓட்டம், ஆட்டம், பாட்டம், விளையாட்டு, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது, எங்கே போனாலும் நடந்து போகிறது. அது நடக்கிறது ஏன் அந்தளவுக்கு முக்கியம்? நீ வந்து ஏன் குதிரையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஏன் கழுதையை பயன்படுத்தக்கூடாது, ஏன் எருமை மாட்டு மேலே ஏறி உட்காந்து போகலாமே, ஏன் நடக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இரவு நேரத்தில் உன்னால் குளிர் தாங்க முடியாது. நீ நடக்க சிரமப்பட்டனா குதிரையில் ஏறி போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ போகலாம். அப்படி போனான்னா உனக்கு இரவில் நீ குளிர் தாங்க முடியாது உன்னால். அதனால் நடக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் அவர்கள் போல் நம்மை போல் அவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அப்படியே வந்து குளிர்காலத்தை பல்வேறு கோணங்களில் தன்னை தயாரிப்பு, குளிர்காலத்தை தாங்க அதுக்கு தகுந்த போல் உணவை மாற்றுவாங்க. குளிர்காலத்தில் சாப்பிட்ற உணவுகளை குளிர்காலத்தில் சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய் அதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவு. வெள்ளைக்காய், சுரைக்காய். குளிர்காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி கிழங்குகள் எடுத்துக்கலாம். அந்த மரவள்ளி கிழங்கு, மரச்சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள். பனங்கிழங்கு குளிர்காலத்தில் கிடைக்கும். பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து குளிர்காலத்துக்கு கிழங்கு வகைகள்லாம் சூட்டை தரக்கூடியது. அந்த மாதிரி கிழங்கு வகைகளை அதிகமாக சாப்பிட்ணும். பருப்பு, புரோட்டீன் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சாப்பிடணும். உணவையும் மாற்றணும். ஒரு குளிர்காலத்தை எப்படி கடந்து வர்றது, உணவையும் மாற்றணும். அது மாதிரி நெருப்பில் ஒரு டெய்லி நைட் ஆனால் வீட்டுக்கு வீடு குடும்பமாக உட்காந்து சுற்றி உட்காந்து நெருப்பை மூட்டி சுற்றி உட்காந்து கதை பேசுவாங்க. அது ஒரு நடைமுறை. இது குளிர்கால நடைமுறை. குளிர்காலத்தை எப்படி கடந்து வராங்க பாரு. தேநீர் குடிக்கிறது. ஒரு குடும்பமாக ஒன்றா உட்காந்து தேநீர் குடித்து, ஏதாவது தேநீரோ மூலிகை தேநீரோ ஏதாவது குடித்து, ஒரு இஞ்சி தேநீர் ஏதாவது குடித்து அது உடம்புக்கு சூட்டை தரும். இது ஒரு நடைமுறை. அப்புறம் விளையாடுறது, ஆடுறது, உடல் உழைப்பு, அப்புறம் சூரிய ஒளியில் பகல் நேரத்தில் குளிர் காய்வது, அப்புறம் ஆடை, அதற்கு தகுந்த ஆடைகளை உடுத்தி கொள்வது. இப்படி பல்வேறு கோணங்களில் அவர் குளிர்காலத்தை எதிர்கொள்வதற்காக ஒரு அறிவை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் அறிவு, வாழ்க்கைக்கு தேவையான அறிவு, வாழ்வதற்கு தேவையான அறிவு. குளிர்காலத்தை கடந்து வருவதற்கான ஒரு அறிவு என்பது. வெயில் காலத்தை கடந்து வருவதற்கு அதற்குன்னு ஒரு அறிவு. அது மாதிரி குளிர்காலத்தில் குடிசையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். வெளியில் இருக்கிற காற்று வேகமாக காற்று சரசரன்னு அடிக்கும் வெளியில். அந்த காற்று உள்ளே வரக்கூடாது. உள்ளே வரும்போது அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற காற்று உள்ளேயும் ஒரு காற்று சுழற்சி இருக்கணும். சுத்தமாக மூடிடணும். அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளேயும் ஒரு காற்று சுழற்சி இருக்கணும். உள்ள காற்று வெளியே போகணும். வெளியே இருக்கிற காற்று கொஞ்சம் உள்ளே வரணும். கொஞ்சம் தான் வரணும். ரொம்ப உள்ளே விட்டால் உள்ளே தூங்க முடியாது. இப்படி குளிர்காலத்தை கடந்து வர்றதுக்காக நம்ம ஒரு அறிவு, அதுதான் அறிவு, வாழ்வதற்கு தேவையான அறிவு. குளிர்காலத்தில் வாழ்வதற்கு தேவையான இதுதான் பகுத்தறிவுன்றது. நீ வந்து வெறும் முட்டாளாவோ மூட நம்பிக்கையோ சாமியை கும்பிட்டுட்டு இருந்தால் நீ வந்து உடனே குளிரை தாங்குகிற சக்தி உனக்கு வந்துடாது. அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு இயல்பாகவே தெரியும் சாமியெல்லாம் இதுக்கு உதவாது. நாம் தான் வந்து இயற்கை தான், இந்த குளிர் தான் கடவுள், இந்த இயற்கை தான் கடவுள். அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோம், நாம் முயற்சி பண்ணால் தான் நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களாம் மூட நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. மூட நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு உதவாது. மூட நம்பிக்கை அவர்களுக்கு உதவாது. நம்முடைய அறிவு தான். நாம் யோசிக்கணும். நாம் யோசித்தா தான் இந்த இரவு நேரத்தில் குளிரை தாண்டி வர முடியும். நாளைக்கு விடியும் போது நாம் உயிரோடு இருக்கணும்னா இந்த இரவு நேர குளிரை தாண்டி வர வேண்டும். அதற்கு நாம் யோசித்தா தான் நம்ம முடியும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. நாம் யோசித்தா தான் இந்த இரவு நேர குளிரை கடந்து நாளைய விடியலை பார்க்க முடியும். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டு குளிருங்கிறது கொடுமையானது தான், அதுவும் கொடுமையானது தான். அதை விட வட இந்திய குளிர்லாம் பார்த்திங்கன்னா கடும் குளிர், கடும் குளிர். அது வேறு வெளிநாட்டில் அந்த ரஷ்யா போனீங்கன்னா பயங்கர பனி பிரதேசம், காலெல்லாம் உறைஞ்சி ரத்தமெல்லாம் உறைஞ்சி போயிடும். அப்படி இருக்கும்போது அந்த இரவை நீ கடந்து வர்ற அப்படின்னா நீ வந்து கடவுளை வேண்டிக்கிட்டாலோ அவர் வந்து உனக்கு நீ யோசிக்கணும். நீ யோசித்தாதான், அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. உனக்கு இங்கே வந்து தற்போது நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உலகத்தில் யாரோ ஒருத்தர் உனக்கு போர்வெல்லாம் தயாரித்து கொடுக்குறேன், நீ பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாழ்க்கையை கடந்து வர்றதுக்கு நீ ஒன்றும் பெருசாக யாரோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு நான் போர்வையை ரெடி பண்ணுறேன், நீ வீட்டை கட்டு, நீ மருத்துவம் பாரு அப்படின்னு ஒரு பொறுப்பை பிரித்து கொடுத்து பிற சார்பு வாழ்க்கை முறை. அதனால நம்ம வந்து ஒரு நாளையும் கடந்து வர்றதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக போராடுறது மாதிரி நமக்கு தெரியலை. போராடுறோம், ஆனால் போராடுற மாதிரி நமக்கு தெரியலை. நேரடியாக நம்ம போராடலை. இப்போ ஒரு குளிரை கடந்து வரோம், ஒரு குளிர் நிறைந்த இரவை கடந்துவதற்கு மக்கள் நேரடியாக போராடவில்லை. மக்கள் வந்து போராடாத மாதிரியும் இருக்குது, போராடின மாதிரியும் இருக்குது. போராட்டங்கிறது தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் இவன் நேரடியாக போராடணும். ஒவ்வொரு நாள் இரவையும் கடந்து வர்றதுக்கு அவன் யோசிக்கணும், அவங்க யோசிக்கணும், அவள் யோசிக்கணும், அங்கே இருக்கிற பொண்ணும் ஆணும் யோசிக்கணும். ஒவ்வொரு பெண்களும் யோசிக்க வேண்டும். ஒரு பெண் வந்து தனது இரவு நேரத்தை அந்த குளிர் நிறைந்த இரவு நேரத்தை கடந்து வரணும்னு அவள் யோசிக்கணும். புருஷன் யோசிப்பாருன்னு சும்மா உட்காந்துருக்க முடியாது. புருஷன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நமக்கு தேவையான எல்லாத்தையும் அப்படி கிடையாது. நீ யோசிக்கணும்.
நீ உடல் உழைக்கணும். நீ உடல் உழைச்சா தான் உடம்புல உனக்கு சூடு கிடைக்கும். நீ போய் வெயிலில் நிற்கணும். நீ இப்போ புருஷன் சம்பாதிச்சிட்டு வரோம் நம்ம வீட்டிலே உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்க இப்போ உட்காந்துருக்காங்களா நிறைய பெண்கள். அது மாதிரி நீ இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் நீ அந்த உட்காந்துருக்க முடியாது. நீ போய் உழைக்கணும். நீ போய் வெயிலில் நிற்கணும். வெயிலில் நின்னா தான் இரவு நேர குளிர உன்னால் கடந்து வர முடியும். நீ போய் உடல் உழைக்கணும். போய் ஆடணும், விளையாடணும், ஓடணும், உழைக்கணும், உட்காரணும், நிமிரணும், நடக்கணும். அப்போ அதெல்லாம் பண்ணால் தான் உனக்கு வந்து இந்த இரவு நேர குளிர்களுக்கு தேவை அந்த சூடு உடம்புல கிடைக்கும். நீ முயற்சி பண்ணணும். அதற்கான முயற்சியை யாருமே உனக்கு எடுக்க மாட்டோம். அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. உனக்கு தேவையான ஆடையை நீ தான் தயாரிக்கணும். அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடையை அவங்கவுங்களே தயாரிக்கணும். அப்போ நீ யோசிக்கணும். நீ யோசிச்சாதான், நீ போராடினா தான் நீ அந்த இரவு நேரம் அப்போ உனக்காக நீ போய் கடவுளை கும்பிட்டுருக்கணும். ஐயோ கடவுளே, சிவன் அல்லது சிவன், இயேசு, அல்லாஹ் நீங்கள் தான் காப்பாற்றணும், இந்த இரவு நேர குளிரை கடந்து வர்றதுக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு போய் கும்பிட்டுட்டு அவர் உங்களுக்கு வந்து உதவி பண்ண மாட்டார். அப்படி ஒன்று இல்லாதப்போ அவங்க எப்படி உனக்கு உதவி பண்ணுவாங்க? அப்போ உனக்கு தெரியும் என்ன தான் வேணுனாலும் இந்த இரவில் கடும் குளிரில் நாம் அதுக்கான முயற்சி எடுத்தால் தான் நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும். அப்படிங்கிற அந்த நேரடி புரிதல்ங்கிறது நேரடியாகவே காட்டிடும். உன் அறிவு தான் உனக்கு உதவி செய்வே தவிர வேறு யாரும் கண்ணுக்கு தெரியாத மனுஷங்க வேணால் உனக்கு உதவி செய்வாங்க. உன்னுடைய அம்மாவோ அப்பாவோ உன்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உனக்கு வந்து அந்த இரவு நேர குளிரை கடந்துவதற்கு அம்மா இதை போத்திக்குங்க, இந்த டீயை குடிங்க, இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அம்மாவும் கொடுப்பாங்க பையன்கிட்ட, நீ இந்த டீயை குடிறா, இந்த இரவு நேரத்தில் இந்த டீ குடி, நான் ஒன்று வச்சுருக்கேன், இதை சாப்பிடு, இதை போத்திக்கோ, இந்த போர்வை போத்திக்கோ, என்னுடைய பழைய போர்வை இதையும் சேர்த்து போத்திக்கோ அப்படின்னு மனுஷங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணிப்பாங்க. எந்த கடவுளும் வரப்போகிறதில்ல. அப்போ மனுஷங்க நேரடியாகவும் போராடுறாங்க. அந்த குளிர்காலத்தை கடந்து வருவதற்கு நேரடியாகவும் போராடுறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு உதவியும் செஞ்சுக்கிறாங்க. அப்போ மனுஷங்க தான் கடவுள். அப்போது அவங்கவுங்கள நம்புகிறாங்க. அப்போ மற்றவங்களையும் நம்புகிறாங்க. அதை கண்ணுக்கு தெரிந்த மனுஷங்களை நம்புகிறாங்களே தவிர கண்ணுக்கு தெரியாத எந்த பொம்மைகளையும் நம்ப மாட்டாங்க. இதுதான் வந்து அந்த இயற்கையோட தற்சார்பு வாழ்க்கை முறையில் மூட நம்பிக்கைகளுக்கு வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி கடவுளை கும்பிட்றாங்கன்னா எதுக்கு கடவுளை கும்பிட்றாங்க? பேராசை, நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த பேராசையில் தான் கடவுளை கும்பிட்றாங்க. இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் அவங்க குடிசையில் வாழ போகிறாங்க. நீ என்ன தான் கடவுளை கும்பிட்டாலும் நீ அங்கே பணங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. பணம் கிடையாது, தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது. அவங்க அந்த விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அந்த குடிசையில் தான் வாழ போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் நாளைக்கு வாழ போகிறாங்க. ஆடுறாங்க, பாடுறாங்க, ஓடுறாங்க, நடக்கிறாங்க, உட்காராங்க, எழுந்துக்கிறாங்க. மத்தியானம் ஆனால் ஒரு 2 மணி நேரம் தூங்க போகிறாங்க. ஏதாவது சாப்பிட போகிறாங்க, இருக்கிறத பகிர்ந்து கொண்டு சாப்பிட போகிறாங்க. ஆமாம், இப்போ போய் கடவுளை கும்பிட்டா அவர் இதை விட மேலே என்ன தந்துட போகிறாரு? தேவையும் இல்லை. அவங்களுக்கு தேவையும் இல்லைங்கிறதுல உறுதியாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க, அன்பாக பாசமாக எல்லாம் ஒன்றா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இதை தவிர வேறு என்ன இருக்குது? இதை தாண்டி அவங்க கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லையே. கடவுள்னு ஒன்றை நம்பிக்கிட்டு, ஒரு மூட நம்பிக்கை நம்பிக்கிட்டு, அதை கொடு இதை கொடுன்னு உனக்கு தான் எல்லாமே கிடச்சி போச்சே. நீ குடும்பமாக இருக்கிற, குழந்தைகளோடு இருக்கிற, நிலையாக ஒரு இடத்துல வசிக்கிற, தினமும் 1 மணி நேரம் விளையாடுற, 1 மணி நேரம் ஆடுற, பாடுற, ஓவியம் வரைகிற, காதல், நட்பு, சுதந்திரம், சுயமரியாதை, எல்லாருக்கும் அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கான ஒரு சுழற்சி முறையில் ஆட்சி செய்வதற்கான பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த ஊர் தலைவியாவதற்கு குடும்பத்தின் தலைவி, ஆண்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பெண்கள் ஆதிக்கம் அங்கே இருக்குது. பெண்கள் விடுதலை அடைந்த பெண்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக மாறுகிறார்கள். பெண்களுக்கு ஆண்கள் உதவியாளராக இருக்காங்க. அப்போ ஆண் பெண் சமத்துவம் இருக்குது. அங்கே பெண்களுக்கு மரியாதை இருக்குது. பெண்கள் உயர்வாகவும் கடவுளாகவும் போற்றப்படுகிறார்கள். கடவுளின் உதவியாளர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். ஆரோக்கியம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, நோய் கிடையாது. அங்கே உடற்பயிற்சி செய்கிறார்கள். உப்பு கலந்த எந்த உணவுகளையும் சாப்பிட்றதில்ல, உப்பே சாப்பிட்றது கிடையாது. உப்புன்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. உடம்புல நோய் ஆரோக்கியம் இருக்குது. இதை தவிர வந்து கடவுள்கிட்ட அவங்க வேறு என்ன கேட்க போகிறாங்க? இது இல்லாமல் இங்கே வேறு என்ன கேட்டுருவாங்க? வேறு என்ன கேட்டாலும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது வேறு என்ன, மாடி வீடு வேணும், அப்படி இல்லை, அது கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது தேவையும் இல்லை அவங்களுக்கு. அது வேணும்னா உன் வாழ்க்கையவே நீ மாற்றணும். நீ இப்போ வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க, அந்த வாழ்க்கை இன்றைக்கி குடும்பத்தோடு இருந்தோம், நேரம் பேசுறது கிடையாது, குடும்பமாக பேசுறது கிடையாது, நட்பு கிடையாது, காதல் கிடையாது. எல்லாம் தனித்தனியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இதைத்தான் நீ கேட்க போறியா? நீ கேட்குறதா இருந்தால் இதுதான். இயற்கையில் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று இப்படி வாழணும், இல்லைனா அப்படி வாழணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை குடிசையில் வாழணும். ஒன்று இப்படி வாழணும், இல்லைனா அப்படி வாழணும். எது வேணும் உனக்கு? எனக்கு அதுதான் வேணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் வேணும். ஏன்னா அங்கே ஆரோக்கியம் இருக்குது, நோய்கள் கிடையாது, குற்றங்கள் கிடையாது, விபத்துகள் கிடையாது, மோட்டார் வாகன விபத்துகள் கிடையாது, மோட்டார் வாகனங்கள் கிடையாது, சாலையில் தைரியமாக நடந்து போகலாம், நோய்கள் கிடையாது, உடற்பயிற்சி, சுதந்திரம், ஆண் பெண் சுதந்திரம், வேலைவாய்ப்பின்மை அங்கே கிடையவே கிடையாது. 8 வயசான உடனே அவங்களுக்கு நிலம் கொடுத்துருவாங்க. 2 ஏக்கர் நிலம் உனக்கு தயாராகவே இருக்கும். வேலைவாய்ப்பு உனக்காக காத்திருக்கும். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு தேவையான வேலைவாய்ப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 32 ஏக்கர் கொடுத்துருவாங்க.
2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. ஒரு கூட்டு குடும்பத்தின் எண்ணிக்கை என்றைக்கும் 16ஆகவே இருக்கும். அதுக்கு மேலே அதிகரிக்காது. 2 குழந்தைக்கு மேலே பெறவே கூடாது. அந்த விதிமுறையை கடைபிடித்தால் மட்டும்தான் ஒரு கூட்டு குடும்பத்தின் மக்கள் தொகை என்றைக்குமே 16 தான் இருக்கும். அதுக்கு அதிகமாகவே இருக்காது. அதாவது நீ ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டா ஒரு கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். 16லேருந்து குறைஞ்சிக்கிட்டு கடைசியில் இல்லாமல் போயிடும். அப்போ 2 குழந்தை மட்டுமே பெற்றுக்கிட்டால் அந்த எண்ணிக்கை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. 3 குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ எண்ணிக்கை மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகும். உனக்கு நிலம் பற்றாக்குறை வந்துடும். பிறக்கிற குழந்தைகளுக்கு நிலம் விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் கொடுக்கணுமில்ல, அந்த பற்றாக்குறை வந்துடும். அப்போது என்னாகும்? அப்போ நிலையாக ஒரு இடத்துல வாழ முடியாது. விவசாய நிலத்தை தேடி ஊருக்கு வெளியில் வேறு எங்கேயா போகும். அப்போ குடும்பத்தினர் பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. நிலையாக ஒரு நாடோடியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் 2 குழந்தை பெற்றுக்கிறதுல நீ உறுதியாக இருக்கணும். நான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு 4 பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசை அப்படின்னா நீ குடும்பமாக இருக்க மாட்டே, நீ ஒற்றுமையாக இருக்க மாட்டே, நீ கூட்டு குடும்பமாக இருக்க முடியாது. நாடோடியாக தான் தெரிவ. நீ சண்டை போட்டுக்கிட்டு செத்து போயிடுவ. நீ சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மனித வழியில் ஒற்றுமை இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், அன்பு இல்லாமல், பாசம் இல்லாமல் போயிடுவீங்க. அதனால தான் 2 குழந்தை பெற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியும். உனக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு நிலம் அங்கே தயாராக இருக்கும். வேலைவாய்ப்பு பாருங்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வேலைவாய்ப்பை பார்த்தீங்களா? இப்போ உங்களால் கொடுக்க முடியுமா? இந்த இயந்திர அறிவியல் உலகில் கஷ்டப்பட்டு படித்து 25 வருஷம் கனவுகளோடு படிக்கிறாங்க, அவங்களுக்கே வேலை இல்லை. நிறைய பெண்கள், பட்டதாரி பெண்கள், முதுகலை பட்ட படிப்பு படித்தவங்க, இளங்கலை எல்லாம் படித்தவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க வேலை இல்லாமல். 10வது படித்தவங்க, 8வது படித்தவங்க எல்லாம் வேலை இல்லாமல் வீட்டில். உனக்கு அந்த வேலை கொடுக்கவே துப்பு இல்லை. இது என்ன இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை போய் பாரு. 2040க்கு அப்புறம் வருகிற அந்த வாழ்க்கையை போய் பாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு 2 ஏக்கர் நிலம் அங்கே தயாராக இருக்கும். அந்த அளவுக்கு அறிவுடையவர்கள் அவர்கள். அந்த அளவுக்கு திட்டமிட்டு வாழக்கூடியவர். உன்னால் முடியுமா? நீ நிலவில் காலை வச்சுட்டேன் அப்படின்னு பீத்திக்கிட்டு கிடக்கிற, விண்வெளிக்கு போயிட்டேன்னு சொல்லி பீத்திக்கிட்டு கிடக்கிற. உன்னால் இங்கே படித்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு 25 வருஷம் படிக்கிறாங்க. 1ஆவதுலேருந்து பட்டக்கலை, முதுகலை பட்ட படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வேலை கொடுக்க முடியுமா? வேலை கொடுக்க துப்பு இல்லை உனக்கு. அதான் சொல்கிறேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது அறிவுடையவர்கள் வாழ்கிற உலகம். அது சமத்துவம் நிறைந்த உலகம். அது தன்னைப்போல் தான் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிற உலகம். இது இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம். நான் வாழ்ந்தால் போதும், எவன் செத்தா என்ன, எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற உலகம் இது. 7 தலைமுறைக்கு நீ சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்க. அரசியலில் உட்காந்துக்கிட்டு, ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு 7 தலைமுறைக்கு தேவையான சொத்தை சேர்த்துக்கிறதுல நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. காலங்காலமாக நம்ம இப்படி தான் வாழ்வோம் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. பகல் கனவு முடிச்சுக்கிட்டே கனவு கண்டுக்கிட்டு இருக்க. கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இன்னும் 17 வருஷம்தான். இந்த அராஜகங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் முடிவு கட்டுகிறது இயற்கை. அது இயற்கையாக கட்டுகிற ஒரு முடிவு, இயற்கையாக தீர்மானிக்கிற ஒரு முடிவு. இன்னும் 17 வருஷம்தான். 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் புட்டுக்கும். அப்புறம் உருவாக போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்புறம் எல்லாத்துக்கும் தீர்வு வந்துடுது. அப்போவும் தீர்வு தானாக வராது, நாம் முயற்சி பண்ணணும். சும்மா தீர்வு எப்படி அங்கே போயிட்டா எல்லாம் நடந்துடும், அங்கே போயிட்டா எல்லாமே வந்துடும், வெளிநாட்டுக்கு போயிட்டா எல்லா வாழ்க்கையும் நல்லா நடந்துடும் அப்படின்ற மாதிரி நீ எல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை போயிட்டால் எல்லாமே நல்லா வந்துடும். அப்படி கிடையாது. அதுக்கு தான் இப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதற்கான கண்டுபிடிப்பு, அதாவது அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைசி நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணுமே, இப்போவாது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதற்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது. இப்போவே நீ முயற்சி பண்ணி அதை உலகம் முழுக்க நிறுவனம், அந்த திட்டமிட்ட குடியிருப்புகளை அமைக்கணும். அப்போ தான் நீ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சும்மா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையோட இந்த இயந்திர அறிவியல் 2040 செயலிழக்கும். சீட்டுக்கட்டு போல் சரிய ஆரம்பிக்கும், அழிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீ விவசாய நிலத்துக்கு ஓடுவ. நீ ஓடிக்கிட்டு அப்புறம் இனிமேல் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. தண்ணிக்காக ரொம்ப தூரம் ஓடுவ. தண்ணீருக்காக எங்கேயா குளத்தை தேடி போவ. நீ போய் தண்ணி கோரிட்டு வருவ. ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது. எல்லா வகையிலையுமே ஒரு தீர்வு மக்களுக்கு கிடைக்கணும். அதாவது நிலையான ஒரு இடத்துலையும் வசிக்கணும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் ஒரு சொகுசாக ஆடம்பரமாக எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஒரு தீர்வை தான் நான் அந்த வரைபடத்தில் உங்களுக்கு வடிவமைச்சிருக்கேன். தனி ஒருவராக இருந்து நிறைய வேலைகளை நான் செய்ய வேண்டியிருக்கு. பிழைப்புக்காக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உதவியாளர்லாம் இருந்தாங்கனாக்கா நான் நல்லா பண்ணியிருக்கலாம். தாமதமாக அது விடுங்க. அந்த மாதிரி சீக்கிரம் விழித்து கொள்ளுங்கள்.